இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பாட்டின் 1 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். அந்த பணமே ஒரு 18,000 ரூபாய் என் கையில ஆண்டவர் வந்து அந்த மாசத்துல வேலைக்கு போக முடியாது. ஆனா நான் ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அப்போ நான் எடுத்து 1 வருஷத்துல அண்ணனும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அப்புறம் அப்போ ஆண்டவர் தான் நான் நோக்கி பார்த்தேன். பணமும் இல்லை, இந்த மாசம் வேலைக்கும் போக மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன செய்யப்பான்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அந்த மாசம் எவ்வளவு எங்களுக்கு தேவையா இருக்குமோ அத்தனை தேவையோ அந்த சொந்தக்காரங்க கொடுத்து திரும்ப ஊருக்கு நான் அங்கே இருந்தால் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொந்த ஊருக்கு வந்து எங்கள் அம்மா ஃப்ரீயாக அந்த 2 மாதமும் சுகமாகிற வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு பைசா கூட வாங்காமல் சாப்பாடு போட்டாங்க. அந்த 2 மாதம் முடிஞ்சு எப்படி ஒரு புது மனுஷன் மாதிரி அந்த காய தழும்புகளே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்தாரு. ஊருக்கு வர்றதுக்கும் அந்த வேலை பார்த்த செக்யூரிட்டி கம்பெனி ஓனர் அவங்க வந்து ஒரு காரு இங்கே கோயம்புத்தூருக்கு வருது, அவங்க வெறும் 1000 ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், நாங்கள் கூட வந்து விட்டுவோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் வந்து என்ன நான் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அந்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு எனக்கு பதில் தந்தார், என்னை நடத்தினார். திரும்ப 3 பிள்ளைங்களுக்கும் அந்த நாங்கள் பிஸ்னஸ் பண்ணதில் மூத்த மகளுக்கு 16 பவுன் போட்டிருந்தோம், அதை வாங்கி விற்றுட்டோம். அந்த அவளுக்கு நகை 16 பவுன் போடணும், 2வது மகளுக்கு 10 பவுன் போடணும், 3வது மகளுக்கு 5 பவுன் பேசியிருந்தோம், அது போடணும். ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் நான் என்ன செய்வேன்னா ஜெபம் மட்டும் தான் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன். அவர் தர்ற வரைக்கும் விட மாட்டேன். வெளி பார்வைக்கு மற்றவங்களுக்கு அது பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனால் அவர் தர்ற வரைக்கும் நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஒரு புக்கில் அந்த ஜெபமே ஜெயன்னு சொல்லி ஒரு புக்கில் போட்டிருந்து நீங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதி வச்சு நீங்கள் ஜெபிக்கும்போது 100க்கு 100 அதை ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி போட்டிருந்தது. அப்போ இந்த தேவையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நான் எப்போல்லாம் ஜெபிப்பேனோ அப்போல்லாம் அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த 3 பிள்ளைகளுக்கும் அந்த நகை போடுறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார். அந்த செக்யூரிட்டியாக இருந்தவங்கள ஒரு பார்ட்னராக ஒருத்தங்க பணம் போட்டு அதில் பார்ட்னராக வேலை செய்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அது மூலமாக ஆண்டவர் வந்து இந்த 3 பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு உதவி செஞ்சாங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்தார். திரும்ப இப்போ இந்த நாட்கள்லேயும் நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ இறந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இறந்த நாட்கள்லேயும் நாங்கள் அந்த குடியிருந்த வீடு அடவில் 10 லட்ச ரூபா அடவில் இருந்தது. அப்புறம் நிறைய நகை அடவு, அப்புறம் நிறைய கடன்கள். ஆனால் அப்போ அந்த நேரத்துலையும் எனக்கு மனுஷங்க வந்து ஒரு ஆறுதல் தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் யாரும் வந்து உறவுகளுமே அந்த டைமுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து 1 ரூபா கூட கொடுத்து உதவி செய்யலை. ஆனால் நான் ஏசப்பா கிட்ட தான் அழுது ஜெபம் பண்ணேன். ஆனால் ஏசப்பா வந்து அந்த 16 லட்ச ரூபா மொத்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த ஒரு வீடு ஊரில் இருந்தது, அந்த வீடை விற்று அதையே அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அப்புறம் LIC ஒரு 5 லட்ச ரூபா வந்துச்சு. இப்படியே அந்த ஆண்டவர் வந்து எந்த இடத்துல இருந்து வரக்கூடாதோ அதுலேருந்தெல்லாம் வர்றதுக்கு உதவி செஞ்சு ஆண்டவர் வந்து அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சார். இந்த நாட்கள்லையும் ஆண்டவர் வந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. என்னுடைய தேவையும் ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை கேட்கும்போது 2 பிள்ளைங்களும் எனக்கு கொடுத்து உதவி பண்ணுறாங்க. ஆண்டவர் அவங்களையும் ஆசீர்வதிச்சு நடத்துகிறாரு. மனுஷர் முன்பாக என்னை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நடத்தி வர்றாரு. ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு எப்படி இருந்தது? அதாவது அதுக்கு முன்னால் வந்து 3 பிள்ளைகள்னு சொல்லி ஒரு கவலை உலக பிரகாரமான காரியங்களில் வந்து ரொம்ப கவலைப்படுவேன், அழுவேன். மற்றவங்கெல்லாம் ஒரு கேவலமாக பேசுவாங்க, சொந்த பந்தங்கள்லாம். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம எப்படி இந்த பிள்ளைகளை கரையேற்ற போகிறோம், இப்படி எல்லாரும் நம்மளை ஒரு கேவலமாக பேசுகிறாங்களா அப்படிலாம் நினச்ச நாட்கள் உண்டு. அப்புறம் நிறைய வந்து கவலைப்படுவேன், அது நகை இல்லையே, அப்புறம் பாத்திரம் இல்லையேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் உலக பிரகாரமாக மனுஷங்க மாதிரி ரொம்ப கவலைப்படுவேன். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு
ரொம்ப நான் பயப்படவும் செய்வேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னால ஒரு சின்ன தவளை சத்தம் கேட்டாலே பயப்படுவேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் வந்து எல்லா விதத்துலேயும் அந்த பயத்தெல்லாம் போக்கி அந்த உலக பிரகாரமான மனுஷங்க கவலைப்படுற மாதிரி எனக்கு அந்த கவலையெல்லாம் எடுத்து போட்டார். இந்த மத்தேயு 5:6 சொல்லியிருக்கிறபடி நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படி சொல்ல அந்த வசனத்தின்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறாரு. அந்த பிள்ளைகளை குறித்த பாரமோ இல்லை நாளைய தினத்தை குறித்து பாரமோ இல்லை நகர்லையே அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடத்த போகிறோம், எப்படி ஒவ்வொரு நாளையும் கொண்டு போக போகிறோம், அந்த பாடு பிரச்சனை அந்த கவலை எல்லாம் என் மனசுல இருந்து எடுத்து ஏசப்பாவோட வசனம் போட்டுச்சு. ஏசப்பாவும் என்னை அப்படி அந்த வழியில் நடத்தினாரு. திரும்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏசப்பாவே என்னை நோக்கி பார்க்க வச்சாரு. அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போதும் அந்த வசனம் வந்து என்னோட ஒவ்வொரு நாளும் பேசும். அந்த வார்த்தையை முழுமையாக ஆண்டவர் வந்து 100க்கு 100 நம்புறதுக்கு உதவி செஞ்சார். வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்குறேன்னு சொன்னது போல் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறாரு. இதை பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் உலக பாடு, கடன் பாரம், பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, பிள்ளைங்களுக்குள்ள சண்டை. ஆனால் நமக்கு பாரம் வரும்போதெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த வசனம் என்னோட பேசும். ஆண்டவர் அப்படி என்னைய நடத்துகிறார். அதுக்கப்புறம் எதிர்ப்பு எதுவும் வந்தது இல்லையா? அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் வந்து ஒரு பொட்டு வைக்கலைனாலுமே வந்து பிரச்சனையாகி சண்டையாகும். அப்படின்னா அந்த காரியத்தை கூட ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன், ஏசப்பா இதை வந்து அப்படியே மறந்துடணும், அப்படியே விட்டுறணும். அப்போ அவங்களுக்காக நான் வந்து ஏசப்பா கிட்ட தான் சொல்லுவேன், செபிப்பேன். அவங்க வந்து எனக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து அமைதியாக போகணும், பொறுமையாக போகணும், அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த காரியத்தெல்லாம் அந்த எதிர்ப்பெல்லாம் மாற்றி போட்டார். திரும்ப அண்ணன் ரட்சிக்கப்படும் போதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளவும் சொல்கிற, ஆண்டவர் எனக்கு அதை செய்கிறாரு இதை செய்கிறாரு என் ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு சொல்கிற, அப்போ நான் ஆண்டவர்களை வரணும்னா ஆண்டவர் வந்து என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், சரி என்னையே ஆண்டவர் இம்மட்டும் வழி நடத்தினவர் உங்களையும் நடத்துவார், உங்களோடய பேசுவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏசாயால வசனம் இருக்குது, நான் ஒருவனே தேவன், என்னை தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொல்லி வசனம் இருக்குது.